இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 2வது வசனம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதே நேரத்தில் அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்களானாலும் சரி, சில காரியங்களை தேவன் மறைத்து வைக்கிறார். தேவன் மறைத்து வைக்கிற காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது தேவனுக்கு மேன்மை என்று. அதே நேரத்தில் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்றால் அதில் நிச்சயமாக தீமை இருக்காது. தேவன் ஒரு காரியத்தை மறைக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த காரியத்தை வெளிப்படுத்தினாலும் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்க கூடாத கிரியைகளை நடப்பிப்பேன் என்று தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசி இருக்கிற வார்த்தையை வேதத்தில் நம்மால் பார்க்க முடியும். பல நேரத்தில் நமக்குள்ளே எழும்புகிற கேள்வி இதுதான்: ஏன் ஆண்டவர் இதை என்னிடத்தில் வெளிப்படுத்தவில்லை? நான் தினந்தோறும் செபிக்கிறேனே, வேதம் வாசிக்கிறேனே, கர்த்தருக்கு பயந்து தானே நடக்கிறேன். அப்படி இருந்தும் ஏன் எல்லாவற்றுக்கும் என்னோடு பேசுகிற கர்த்தர் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு என்னோடு பேசாமல் என்னிடத்தில் மறைத்து விட்டாரே என்று பல நேரத்தில் நமக்குள்ள இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புவது உண்டு. தேவன் ஒரு காரியத்தை மறைக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அதை அவர் விவரித்து சொன்னாலும் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் சீஷர்களிடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று, இன்னும் உங்களிடத்தில் அநேகம் சொல்வதற்கு உண்டு, ஆனால் அதை நான் இப்பொழுது சொன்னால் நீங்கள் அதை தாங்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை அங்கே நாம் பார்க்க முடியும். நம்முடைய திராணி அவருக்கு தெரியும். எதை எதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று அவருக்கு தெரியும். எதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றும் அவருக்கு தெரியும். அதற்கேற்றார் போலதான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நம்மை நடத்துகிறார். சில காரியங்கள் சொன்னால் நமக்கு புரியும், சில காரியங்கள் அந்த பாதையை கடந்த பிறகுதான் நமக்கு தெரிய வரும். யோசேப்புக்கு அப்படிதானே? யோசேப்புக்கு ஆரம்பத்தில் புரியவே இல்லை. ஏன்? எனக்கு காண்பித்த தரிசனம் நல்ல தரிசனமாய், நல்ல சொப்பனமாய் தானே இருந்தது. அப்படி இருக்க என்னை நடத்துகிற பாதை இவ்வளவு வேதனையா இருக்கிறதே, இது எனக்கு சிறுமையானதா இருக்கிறதே என்றுதான் யோசேப்புக்கு தோன்றினது. பிற்பாடு அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறின பின்பு யோசேப்பு புரிந்து கொண்டான், இது எனக்கு தீமையாக அல்ல, நன்மையாகவே. எனவேதான் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை எனக்கு நன்மையாக மாற்றினார் என்று. எனவேதான் கர்த்தர் அங்கே யோசேப்புக்கு தம்முடைய திட்டத்தை சொன்னார், பாதையை தெரிவிக்கவில்லை, பாதையை மறைத்து விட்டார். சில காரியங்களை தேவன் மறைத்து வைத்திருப்பது உண்மைதான், அது அவருக்கு மேன்மை. அவருக்கு தெரியும் நம்ம எப்படி நடத்த வேண்டும், எப்பொழுது அதை நாம் புரிந்து கொள்வோம் என அவருக்கு தெரியும். ஒரு நாள் வரும் சகோதரா, சகோதரி, இன்னைக்கு புரியல அநேக காரியம். ஏன் என் வாழ்க்கையில் இதை அனுமதித்தார்? ஏன் இப்படி நடத்துகிறார்? ஏன் நான் கேட்டது ஒன்றாக இருக்கிறது, எனக்கு வருகிற பதில் வேறொன்றாக இருக்கிறது? இப்படி பல கேள்விகளோடு இந்த நாளிலே இதை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கான வார்த்தை தான். ஒன்று மறைச்சு வச்சிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க, அது கர்த்தருக்கு மேன்மை, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நிச்சயமாய் கர்த்தர் அவருடைய திட்டத்தில் தீமையை வைத்திருக்க மாட்டார். தீமையான காரியம் வாழ்க்கையில் வரும் என்றால் நிச்சயமாக அதை எச்சரிப்பார். நோவா தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினார். அதே நேரத்தில் தேவன் ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறார் என்றால் வேதம் அதை நமக்கு அழகாய் காண்பிக்கிறது அல்லவா? தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் அதை கேட்கவில்லை, ஒருவருக்கும் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதுதான் தேவன் வைத்திருக்கிற நன்மை, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில மறைக்கப்பட்டிருப்பது அது எங்களுக்கு நன்மைக்காகவே என்பதை இந்த நாளிலே நீர் புரிய வைத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
நம்பி முன் செல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.